தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 25/3/2026 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் சங்கீதம் 116:11. எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மன கலக்கத்திலே சொன்னேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. எந்த மனிதரையும் நம்பலாகாது என்று என் மன கலக்கத்தில் நான் சொன்னேன் என்கின்றது. இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஒரு நல்ல ஆலோசனை என்னவென்றால், அனைத்து மனிதர்களும் பொய்யர்கள்தான். அதாவது இதை தாவீது உணர்ந்து அனுபவப்பட்டு இந்த சங்கீதத்தில் கூறியுள்ளார். ஆம், என் அன்பு பிரியமான சகோதரர்களே சகோதரியே, மனிதர்கள் ஒரு சில வாக்குறுதிகளை ஆரம்பத்தில் அவர்கள் நமக்கு கண்டிப்பாக இதை செய்துவிட வேண்டும் என்று நினைத்துதான் அவர்கள் சொல்லுவார்கள். ஆனால் சூழ்நிலைகள் மற்ற கால சூழ்நிலைகள் மாறும் பொழுது அவர்கள் சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். ஆனால் கர்த்தர் ஒன்று சொன்னால் அது நிச்சயமாக நிறைவேறும். அவர் மனிதர் அல்ல. இதைத்தான் பொய் சொல்ல நான் மனிதர் அல்ல, மனம் மாற நான் மாந்தர் அல்ல என்று கர்த்தர் தெளிவாக கூறுகின்றார் பிரியமானவர்களே. ஆகவே நாம் மனிதர்களை நம்புவதை இன்றிலிருந்து விட்டுவிட வேண்டும். ஒரு மனிதன் நான் நிச்சயமாக அந்த காரியம் உனக்கு செய்து தருவேன் என்று கூறினால் அவர்கள் கூறுவதை மனதில் வைத்துக் கொள்ளக்கூடாது. அவர்கள் முன்னிலையில் சிரித்துக் கொண்டே சரி என்று கூறிவிட வேண்டும். ஆனால் அவர்கள் கூறுவது சில நேரங்கள் நிச்சயமாக பொய்யாகி போய்விடும். ஆகவே அதை நம்பாதீர்கள். அவர்கள் ஆர்வக்கோளாறில் ஒன்று சொல்லத்தான் செய்வார்கள், அல்லது நம்மை மகிழ்விக்க வேண்டும் என்று ஒரு வார்த்தைகளை சொல்லிக் கொண்டு போய்விட்டே இருப்பார்கள். ஆனால் நமக்கு தேவைகளை அள்ளித்தருவது, தேவையான நேரங்களில் அப்பப்பொழுது நம் தேவைகளை சந்திப்பது, இப்படி நமக்கு கூறிய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது என்பதில் முழுமையாக 100% நிறைவேற்றுவது இறைவன் மட்டும்தான். ஆகவே இன்றிலிருந்து நம் பிள்ளைகளை கூட, கணவனையோ மனைவியையோ உற்றார் உறவினர்களையோ கூட நாம் நம்பவே கூடாது. அவர்கள் நாசில் சுவாசமுள்ள மனிதர்கள். ஆகவே அவர்களை நம்புவது என்பது பொய்யான ஒன்றை நாம் நம்புவதற்கு விசுவாசிப்பதற்கு சமம். ஆகவே இப்படி மனிதர்களை அவர்களுடைய வாக்குறுதிகளை இன்றிலிருந்து நம்புவதை விட்டுவிட்டு கர்த்தர் வேதாகமத்தில் கூறியுள்ள ஒவ்வொரு வசனங்களையும், நமக்கு அவர் கூறியுள்ள ஒவ்வொரு வாக்குறுதிகளையும் நம்பி அதை வைத்து அவரிடம் மட்டுமே கேட்போம். அவர் இன்றே உடனே பதில் தருவார். சில காரியங்களுக்கு கொஞ்சம் காலதாமதம், காரணம் நம்மை பக்குவப்படுத்த. ஆகவே இறைவனை மட்டுமே நம்புவோம். ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்றுக்கொள்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலமாக தாவீது கூறியபடி அனைத்து மனிதர்களும் பொய்யர்கள் தான் சுவாமி. நாங்கள் கூட பொய்யர்கள் தான். ஏனென்றால் சில வாக்குறுதிகளை கொடுத்து அதை நிறைவேற்ற எங்களால் முடியாதுதான். ஆனால் நீர் மட்டுமே உண்மையுள்ளவர். ஏனென்றால் நீர்தான் வாக்கு மாறாதவர். நீர் தெய்வம். ஆகவே இன்றிலிருந்து நாங்கள் மனிதனை நம்பி ஏமாந்து போகாமல் உண்மை மட்டுமே நம்புவோம். உமது வாக்குறுதிகளை மட்டுமே விசுவாசிப்போம் என்று நாங்கள் உறுதி கூறுகின்றோம். அதன்படி எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்க. ஆசீர்வதிங்க. மீட்பது இயேசுவின் முன் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.